ஹலோ, இந்த மாதிரி கருக்கு முறுக்குன்னு ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் இல்லைனா ஒரு 5 hours ஊற வச்சா போதும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இந்த ஆளாக்கில் 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப்புக்கு நீங்கள் 5 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 10 கப்பு. ஒரு 5 கப் தண்ணி நான் காய வச்சு வச்சுருக்கேன். 5 கப் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகா அதை வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி நம்ம இதை போட்டுக்கலாம். நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகா அதெல்லாம் பேஸ்ட்லாம் போட்டு உப்பும் போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இது வரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நீங்கள் வெள்ளையில் கூட இது ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கலாம். இது நல்லா இது வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் நைட்டே நீங்கள் இது பண்ணிக்கலாம். காலையில் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து எடுத்துகிட்டு காலைல ஓரளவுக்கு காஞ்சிரும். உரித்து எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ எண்ணெயில் நீங்கள் மொறுன்னு பொரித்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜவ்வரிசி ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ இந்த மாதிரி கருக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.